வெளிச்ச நேரம். இந்த நித்திய வெளிச்ச நேரம் டொரண்டோ நேரப்படி இரவு 7 மணியிலிருந்து இரவு 10:30 மணி வரை திங்கள், புதன், வியாழன், வெள்ளி ஆகிய நாட்களில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அது மட்டுமல்ல, இந்த சங்கமா வானொலி கேள்வி பதில் நிகழ்ச்சிகள், இலங்கை நாட்டுக்காக ஜெபித்தல், வாக்குத்தத்த வார்த்தைகளை கேட்டல், செய்திகள் அனைத்தும் 24 மணி நேரம் கொடுத்து கொண்டிருக்கிற காரணம், எல்லோரும் ஒன்றான மெய்தேவனை கண்டுகொள்ள வேண்டும். ஆண்டவருடைய வருகையிலே எல்லோரும் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் என்று தாகத்தோடு, வாஞ்சியோடு, கண்ணீரோடு ஒருமைப்பட்டு நாங்கள் கைட்டு செய்யும் காரியங்கள் ஏன் எல்லோரும் ரசிக்கப்பட வேண்டும் என்பதுதான். சங்கமா வானொலியை நித்திய வெளிச்ச நேரம் அதே செயல்களாக 24 மணி நேரம் செயல்படுகின்றன. எனவே தயவு செய்து கலந்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எங்களுடைய நாமம் அல்ல, தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். உங்கள் சாட்சியை கொண்டு வாருங்கள். உங்கள் சாட்சியை கேட்கிறவர்கள் புதிய ஆத்மாக்கள் ஆண்டவரை சொந்த ரட்சை வைத்துக் கொள்வார்கள். இன்றைய நாளை நாங்கள் நிகழ்ச்சியினர்களை கடந்து செல்வோம். ஆரம்ப ஜெபம் பாடல் பிரதர் மகேந்திரன், இந்த கருணா விசிட்டர்ஸ் வந்திருக்க வர முடியாது. சங்கீதம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி டொலி வர முடியாத ஒரு நிலைமை. சங்கீதத்தை சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி ஆங்கிலத்திலே கொடுப்பா. அடுத்து ஊழியருக்கான ஜெபம் கேட்போருக்காக மகேந்தர், மற்றது ஊழியருக்கான ஜெபத்தை சிஸ்டர் ரஜினி செய்வா ஆங்கிலத்திலே. இன்று முதலாவது செய்தி எஸ்தர் ரூபி இந்தியாவிலே அதிகாலை 6 மணி அந்த சகோதரிக்கு விடிய வெள்ள செய்து கொடுக்க முடியாதால் செய்தியை பதிவு செய்து அனுப்பியிருக்கார். அந்த செய்தியை தலைமை காரியத்திலிருந்து லிஸ்ட் பிரதர் போடுவார். 8 மணிக்கு பாஸ்டர் நோகோமி லோகன் ஸ்காப்ரோ, 8:30 சுகுமாரி ஸ்ரீலங்கா, 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன் தாஸ்நாயம், 9:30 பாஸ்டர் மார்டின் இந்தியா, 10 மணிக்கு பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்த். இன்றைய நாளிலே செய்தி கொடுக்கிறவர்களுக்கு, அதாவது அட்டவணையில் போடப்பட்டது, முதலாவது செய்தி எஸ்தர் ரூபி, 2வது செய்தி பாஸ்டர் நொகோமி, 3வது செய்தி சுகுமாரி, 9 மணிக்கு பாஸ்டர் ஆண்டன், 9:30 பாஸ்டர் மார்டின், 10 மணிக்கு பாஸ்டர் ஜோன் போல் ஆனந்த். இந்த அட்டவணையை மாற்ற முடியாது. இந்த அட்டவணையிலே யார் புதாக்கள் வந்து தாங்கள் செய்தி கொடுக்க வேண்டும் சொன்னால் தயவு செய்து வர முடியாது. நீங்கள் சங்கமம் வானொலி லெஸ்பரோட காய்ச்சி கொள்ளுங்கள். சில சமயங்களிலே நான் 1 மாதத்துக்கு முதல் இந்த நேரத்தை வந்து செய்தி கொடுத்தேன் என்று வந்தாலும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. காரணம், உங்கள் அட்டவணையில நீங்கள் லெஸ்பரோட கலந்து ஆலோசித்து அந்த நேரத்தை குறித்துத்தான் வரணும். இடையிலே வந்து எவரும் பிரசங்கம் பண்ணும் நித்திய வெளிச்சம் இடமளிக்க மாட்டார் என்பதை மிகவும் வேதனையோடு அறிய தருகிறார். காரணம், இந்த செய்தியுற்ற ஊழியர்கள் ஆவியான அபிஷேகத்தை பெற்று இந்த நித்திய வெளிச்சத்திலே எப்படிப்பட்ட வார்த்தையை கொடுக்க வேண்டும் என்று தாகத்தோடு வாஞ்சோடு ஊழியர்களை ஏமாற்றி விட்டால் வேதனைப்படுவார்கள். நன்றாக கவனிக்க வேண்டும். ஊழியத்திலே மிக மிக கவனம். ஊழியம் செய்யும் பொழுது எங்களுடைய வார்த்தைகள், நாங்கள் மற்றவரோடு பேசும் வார்த்தைகள், செயல்கள் எல்லாம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்க வேண்டும். ஆமென். ஆரம்ப ஜெபத்தை எடுப்போம். இந்த ஆரம்ப ஜெபத்தை நான் இருக்கின்றேன். 2வது சங்கீதத்தை சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி, அடுத்த கேட்பவருக்காக சிஸ்டர் டொலி சமூகங்களுக்கு மட்டும் நான் செய்கிறேன். ஊழியருக்கான ஜெபம் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. சரியோ? ஆரம்ப ஜெபத்தை நான் எடுப்போம். ஆமென் ஆமென். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, ஐயா, இந்த மாலை வேளையிலே தேவனே, இந்த சங்கம வானொலியிலே நடக்கிற நித்திய வெளிச்ச நிகழ்ச்சி சுவாமி நீர் ஆசீர்வதித்து தாரும். உமது நாமம் மகிமைப்பட வேண்டும் கர்த்தாவே. ஐயா, நாங்கள் கையிட்டு செய்யும் காரியங்கள் நேரங்களை ஒதுக்கி ஓடோடி வந்திருக்கிறோம் சுவாமி. இந்த பாதவடிகளை நோக்கி வந்திருக்கிறோம் சுவாமி. ராஜா, நான் கையிட்டு செய்யும் ஒவ்வொரு காரியங்களையும் நீர் ஆசீர்வதித்து தந்தரல வேண்டுமாக செபிக்கிறேன். நெற்றிலே எந்த ஒரு தடையும் வராதபடி சுவாமி, தொடக்கம் முதல் முடியும் வரை ஆவியானவரே நீர் செயல்பட வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி.
ஐயா, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். நாங்கள் உமது பிள்ளைகள் ஆண்டவரே. உலகத்திலிருந்து பிரித்தெடுத்தவர் நீர் ஆண்டவரே. பிரித்த எங்களை நீர் ஊழியத்துக்கு அழைத்தவரே, தாழ்ந்து கொடுக்க செய்தவரே, அந்த கிருபைக்கா நன்றி. ஐயா, அந்த சங்கம வானிலை அநேக நிகழ்ச்சிகள் நடக்கின்ற நேரத்தில் அந்த நிகழ்ச்சியை ஆசீர்வதித்து இந்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் அநேகரை கொண்டு வந்து நிறுத்தி இந்த வார்த்தையை கற்றுக்கொள்ளும். வினாக்கள் என்ன விடைய கூறம் கட்டாவே நீ மக்களை கொண்டு வந்து நிறுத்த வேண்டுமாக ஜெபிக்க. ஐயா, இன்றைய நாளே சுவாமி, ஜெபிக்கிற துதிக்கிற பிள்ளைகள், தாளந்து கொடுக்கிற பிள்ளைகள், வார்த்தையை கொடுக்கிற பிள்ளைகள் எல்லோரையும் ஆசீர்வதித்து, கேட்போரையும் ஆசீர்வதித்து, மறு ஒளிபரப்பிலே கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளையும் ஆசீர்வதித்து நீர் வழிநடத்த வேண்டுமாக. எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்துவின் அதிகாரமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன். ஆமென். அல்லேலூயா. இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் துதிக்கின்றேன், உம்மையை நான் போற்றுகின்றேன். ஆவியானவரே, இந்த துதி நேரத்தில் ஆராதனை நேரத்தில் சுவாமி ஒரு பிரசன்னம் ஒவ்வொரு பிள்ளைகளையும் மூடட்டும் ஆண்டவரே. சங்கமா வானொலியை நித்திய வெளிச்சத்தை மூடட்டும் ஆண்டவரே. ஒரு பிரசனத்தால் மூடும் ஆண்டவரே. இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் துதிக்கின்றேன், உம்மை நான் போற்றுகின்றேன். சலங்கை சத்தம் போல் துதித்திடுவேன், ஆரவார சத்தத்துடன் ஆர்ப்பரிப்பேன். சலங்கை சத்தம் போய் துதித்திடுவேன், ஆரவார சத்தத்துடன் ஆர்ப்பரிப்பேன். இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் துதிக்கின்றேன், உம்மை நான் போற்றுகின்றேன். பரலோகம் மட்டும் வரை ஆராதிப்பேன், சுகந்த வாசனையை ஏறெடுப்பேன். பரலோகம் மட்டும் வரை ஆராதிப்பேன், சுகந்த வாசனையை ஏறெடுப்பேன். ஒன்றான மெத்தேவர் நீரே, நீரே, வேறு ஒரு தெய்வம் இவ்வுலகில் இல்லையே. ஒன்றான மெத்தேவன் நீரே, நீரே, வேறு ஒரு தெய்வம் உலகில் இல்லையே. இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் துதிக்கின்றேன், உம்மை நான் போற்றுகின்றேன். கரம் பிடிப்பவரே, வழி நடத்துபவரே, வழியை தெரிவிப்பவரே, உம்மையே கரம் பிடித்திடுவேன். கரம் பிடிப்பவரே, வழி நடத்துபவரே, வழியை தெரிவிப்பவரே, உம்மையே கரம் பிடித்திடுவேன். இயேசுவே, இயேசுவே, உம்மை நான் ஆராதிக்கின்றேன், உம்மை நான் துதிக்கின்றேன், உம்மை நான் போற்றுகின்றேன். ஆமாண்டோரே, உம்மை நோக்கி நாங்கள் துதித்து ஆராதிக்கும் பொழுது சார் ஐயா, நீங்களை கண்ணோக்கி பார்க்கிற தேவன் ஆண்டவரே, இந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. ஐயா, இது உலகில் இருக்கிறவர் ஆண்டவரே, நீரான் உண்மையான தெய்வம் என்று கண்டுகொள்ள கத்தாவே நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. நீர் அப்படி செய்த கிருபைக்கா உமக்கு நன்றி. நீ நல்லவர், வல்லவர், போதுமானவரையா, இந்த கிருபைக்கா உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி நல்லவரே, நாங்க நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. நன்றி ஆண்டவரே. துதித்து துதித்து ஆராதிப்போம், துதியில் வாசம் செய்பவரே. துதித்து துதித்து ஆராதிப்போம், துதியில் வாசம் செய்பவரை. அனல் கொண்டு துதிப்போம், ஆராதித்து துதிப்போம் என் நேச இயேசுவையே.
அனல் கொண்டு துதிப்போம், ஆராதித்து துதிப்போம் என்னேசர் இயேசுவையே. துதித்து துதித்து ஆராதிப்போம் துதியில் வாசம் செய்பவரை. துதியின் சத்தத்தை தொனித்திடுவோம், நாவில் துதியை நிரப்பிடுவோம். துதியின் சத்தத்தை தொனித்திடுவோம், நாவில் துதியை நிரப்பிடுவோம். அல்லேலுயா 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 அல்லேலுயா. கர்த்தரின் நாமத்தை துதித்திடுவோம், அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிப்போம். கர்த்தரின் நாமத்தை துதித்திடுவோம், அல்லேலூயா சொல்லி ஆர்ப்பரிப்போம். மறவாமல் நினைத்தவரை ஆராதனை நாயகர் பரலோகம் தேவனையே. மறவாமல் நினைத்தவரை ஆராதனை நாயகர் பரலோக தேவனையே. துதித்து துதித்து ஆராதிப்போம் துதியில் வாசம் செய்பவரே. துதித்து துதித்து ஆராதிப்போம் துதியில் வாசம் செய்பவரே. ஆமாண்டவரே, இந்த நித்திய வெளிச்ச நேரத்தில் சுவாமி உம்மை நோக்கி பார்த்து துதிக்க நீ கிருபை செய்தீரே சுவாமி. அந்த கிருபைக்காமக்கு நன்றி ஐயா. தொடர்ந்து ஒரு நிகழ்ச்சியை கத்தாவே நீர் ஆசீர்வதித்து தர வேண்டுமாக ஜெபிக்க ஐயா. சங்கீதத்தை வாசித்து தியானிக்கிற சகோதரர் ரஜினி அலங்காரமனை நினைவு கூறுவோம் ஐயா. அந்த மகள் உமக்கென்று ஊழியம் செய்கிற மகளாண்டோரே, தினம் தினம் அதிகாலை தொடக்க முதல் முடியும் அது பாதவடியிலே சமர்ப்பிக்கிற மகளை கத்தாவை ஆசீர்வதித்து அந்த சங்கீத வார்த்தையை ஆசீர்வதித்து வழி நடத்த வேண்டுமாக எல்லாம் அல்ல இயேசு கிறிஸ்து அதிகாரம் இல்லை நாமத்தாலே ஜெபிக்கிறேன் பரமபிதாவே. ஆமென் ஆமென். தொடர்ந்து நாங்கள் சங்கீதத்தை வாசிக்க சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி அழைக்க போறோம். பிரைஸ் லார்ட் சிஸ்டர் ரஜினி அலங்காரமணி. Praise the Lord, Brother Mahendran. God bless you. Amen. God bless you. நாள சங்கீதத்தை வாசித்து உங்கள் பாட விருப்பம் கொண்டாட பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மயப்படுத்துங்கள். ஆமென் ஆமென் ஆமென். இன்றைக்கு நான் சங்கீதம் 23 வாசிக்க போகிறேன். இந்த சங்கீதம் எங்களுடைய வாழ்க்கையில எல்லாரையும் நடத்துகிற ஒரு சங்கீதமாக இருக்கிறது. பெரிய ஒரு ஆசீர்வாதத்தையும் கொண்டு வருகிறது என்றபடியால் ஆங்கிலத்திலே நான் சங்கீதம் 23 வாசிக்க போகிறேன். I would like to read Psalm 23 today, as it is a psalm that came from David's heart as to the shepherd of his life. And we all need a shepherd in our lives, and that is our Lord and Savior, the Lord Jesus Christ. And I would like to exalt him and make this our daily life as he leads us as our good shepherd. Thank you, Lord, for that. Psalm 23. The Lord is my shepherd, I shall not want. He makes me lie down in green pastures. He leads me beside still waters. He restores my soul. He leads me in paths of righteousness for his name's sake. Even though I walk through the valley of the shadow of death, I will fear no evil, for you are with me. Your rod and your staff, they comfort me. You prepare a table before me in the presence of my enemies. You anoint my head with oil. My cup overflows. Surely goodness and mercy shall follow me all the days of my life, and I shall dwell in the house of the Lord forever. Thank you, Lord, for this wonderful word of encouragement that we receive as our good shepherd in our lives. கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமாக. இந்த நன்றாக தாவீது எழுதின இந்த ஒரு சங்கீதம் 23 அது என்ன மாதிரி எங்களோட வாழ்க்கையில வந்து எங்களுக்கு ஆசீர்வாதத்தை தருகிறது. God bless you all. Amen. பாட்டை பாடலாம். பாட முடியும் என்றால் படிங்கள் ஒரு பாடலை. தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரை என் வாழ்வினில் நீர் செய்த நன்மைக்கே ஆஹா எண்ணில் அடங்கா ஸ்தோத்திரம்
தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வானாதி வானங்கள் யாவும் ஆதின் கீழுள்ளாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுவேன். வானாதி வானங்கள் யாவும் ஆதில் கீழுள்ளாயமும் பூமியில் காண்கின்ற யாவும் கர்த்தாவை போற்றுவேன். என்னில் நடங்க தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். ஐயா என்னில் நடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனி தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவை போற்றுவேன். காட்டினில் வாழ்கின்ற யாவும் காடும் காற்றும் பனி தூறலும் நாட்டினில் வாழ்கின்ற யாவும் நாதாவை போற்றுவேன். என்னில் நடந்தா தோத்திரம் என்றென்றும் நான் பாடுவேன். ஐயா என்னில் நடந்தா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நீலத்தில் ஜீவ ராசியும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரணியும் போற்றுவேன். நீரினில் வாழ்கின்ற யாவும் இந்நீலத்தில் ஜீவ ராசியும் பாரினில் பறக்கின்ற யாவும் பரணியும் போற்றுவேன். என்னில் நடந்தா தோத்திரம் தேவா என்றும் நான் பாடுவேன். என்னில் நடந்தா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். வாழ்வாயது மிகும் வயதால் முதித்தோர்களும் பாலகர் தம் வாயினாலும் பாடியும்மை போற்றுவாரே. வாழ்வாயதுள்ளோர்களும் மிகும் வயதால் முதித்தோர்களும் பாலகர் வாயினாலும் பாடியும்மை போற்றுவாரே. என்னில் நடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். என்னில் நடங்கா தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். இந்நாள் வரையில் என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே இந்நாள் வரை என் வாழ்விலே நீர் செய்த நன்மைக்கே என்னில் நடந்த ஸ்தோத்திரம் தேவா என்றென்றும் நான் பாடுவேன். ஆமேன் ஆமேன். இப்பொழுது நான் ஊழியர்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Thank you, Lord. Thank you, Father. I would like to pray for the workers that come and join from Sangamam to Nitya Velicham, who come and serve the Lord with all their might and their strength, with all their hearts,
as they love him and serve him. And the Lord does not ignore it. The Lord is exalted by it. The Lord is well pleased by it. So, Lord, we thank you, Lord, for every one of them, Lord, that come and serve you, Lord, from Sangamam Radio Gospels, right from morning hours, Lord, to right in the evening, as we now, Lord, derive into 110 nations through Nitya Velicham program that is being given, Lord. It is no accident, Lord. It is your choosing, Lord. It is how you brought forth, Lord. Through your spirit, Lord, it was derived as the men of God that have been, Lord Jesus. Even Brother Mahindran has been put this burden upon his heart for souls, as he, Lord, felt led by your spirit, Lord, to start this program in the evenings, even as Sangamam Network has been, Lord, alongside working, Lord Jesus, with all that goes on, Lord, in terms of working together and bringing forth much fruit in people's lives, Lord. We thank you for that, Master. Now we, Lord, entrust, Lord Jesus, each and every person, Lord, that comes and, Lord Jesus, ministers through, Lord Jesus, through this Nitya Velicham network at this time, Father. We give them, Lord Jesus, over to you, Father. Even as Sister Dolly is away, Lord, be with the leader and guide her and help her with everything that is going on in her own life, Lord. Protect her, Lord. Cover her under your precious blood and enable her, Lord Jesus, to know that you're with her, Lord, with your presence in her own life. We also entrust, Lord Jesus, Sister Karuna, who is having guests in her own home today, Lord, that she'll be, Lord, much of a blessing, Lord, to them, Father, as they walk into their home. Sense your presence and also be much of a blessing with her family alongside, Lord, that as she serves them, Lord. And we all also, Lord Jesus, thank you for Brother Mahindran, who is hosting the network today, Father. Be with him, Father. Lead him and guide him, Father, every step of the way, Lord. He's a man of God. He's the man who's been filled by your spirit, Lord, called by your spirit, Lord, into the end days of ministry, Father. Lord, let Lord Jesus, guided by every step of the way, given by your wisdom, knowledge, and understanding, and filled by the power of your Holy Spirit, oh God. I thank you for that, Master, because, Lord, you have, Lord Jesus, enabled this, Lord, to go forth, Lord, in spirit and in truth, Lord, in might and your power and your presence, Lord Jesus, as it emanates, Lord Jesus, coming through your spirit, Lord. This is not a man, but it is the work of the Holy Spirit coming through your work, deriving into many nations, Father. It is such a privilege, Lord, that you would, Lord, come in this manner, Lord, choosing such networks to work with them, Father, with your spirit, Lord, that many would come into, Lord Jesus, knowing you and be touched by the ministry that goes on, Lord Jesus. And also thank you, Father, for Brother Leslie and Sister Rita, who are working, Lord Jesus, in the background, Lord, for all that is to be going on, Lord, with the media ministry, Father. We thank you for the guidance, with the leading and the guidance of the power of the Holy Spirit upon their lives, Lord. They will not turn to the right or to the left, but look unto you, the author and the finisher of their faith. And also know, Lord, this is not of man, this is not of ourselves, it is of God, the God Almighty, who had instilled and brought forth, Lord. There we will be, Lord, Lord Jesus, exalt you, honor you, lift your name up, and bring forth much honor and glory to you and you alone. When we lift your name up, you will draw all men unto yourself. That is your promise, Lord Jesus. And I thank you for that, Master. I thank you for every individual that I'm ministering, Lord, for the second segment of it, Lord Jesus, for every one of them that are going to come and bring forth your word, Lord. I thank you, Lord, for Sister Esther Ruby's ministry that is going on through the word, Lord, through the recorded message, Father. That will be much of a blessing for many that are hearing, Father. And also thank you, Father, for others that are coming in also, Lord Jesus, and Sister, Lord Jesus, that would come all the way from Rathala, Sri Lanka, Lord Jesus. She would come and, Lord, also bless many of them, Lord, that are going to listen to this word today. And also Pastor Naomi Logan, Lord Jesus, all the way from Toronto, Lord, oh God, Scarborough, Ontario, Lord Jesus, bring forth the word that you have prepared upon her heart, Lord, that many would listen, Lord, and be blessed, Father, with this, the handmaiden of the Lord, as you have called her out, oh Lord, to many people to be blessed and brought forth into your kingdom. And I thank you, Father, for her ministry as well. And I thank you, Lord, as we go on into the rest of the program with Pastor Anton Rasanayam and Pastor, Lord Jesus, Martin and Pastor John Paul Anand, all of them, Lord, lined up for the evening, Father, as they bring forth the word that you have prepared upon their hearts, Lord. Many are going to be listened. Many are going to be, Lord, blessed by it, Lord.
Thank you, Jesus. As the word goes forth, they are going to, Lord, bring forth not only fruit in their lives, many are going to be touched, set free, and the bondages are going to be broken up. The chains are going to fall off their lives, and they are going to know who their Lord and their Savior is, who came to give his life, and by accept him, the Lord Jesus, as their Lord and their Savior before the end of the program. I pray in Jesus' name. Amen and amen. Amen. Thank you, Sister Rajani Alangaramani. இன்றைய நாளை ஜெபித்தீர்கள், பாடலை பாடுவீர்கள், ஊழியருக்காக ஜெபித்தீர்கள். மிகவும் ஆசீர்வாதமாயிருந்தது. காரணம், நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது, கர்த்தருக்குன்னு மனப்பூர்வமாக நீங்கள் ஊழியம் செய்யும் பொழுது அநேக சோர்வுகள், இடையூறுகள் வரத்தான் செய்யும். எனவே அது தடைகளை முறியடிக்க முன்பாக கடந்து போகிறார் தேவன். எதுக்கும் சோர்ந்து போகாமல் தொடர்ந்து கர்த்தருக்குள் கிட்டி சேர்ந்து தாளந்தை கொடுத்து ஊழியத்தை செய்ய கர்த்தர் உங்களோடு கூட இருப்பாராக. ஆமென், ஆமென். Amen, amen. தொடர்ந்து நாங்கள் கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக ஜெபிப்போம். உண்மையிலே ஸ்ரீலங்காவிலே நான் மீண்டும் மீண்டும் சொல்வது என்ன, அநேகர் கேட்கிறார்கள். மானிப்பாய், திருகோணமலை, வவுனியா, மட்டக்களப்பு, கிள்ளொச்சி போன்ற இடங்களிலே இந்த மறு ஒளிபரப்பை அநேகர் கேட்டு ஐயா ஆசீர்வாதமா அமைந்திருக்கின்ற சாட்சி சொல்லுகிறார்கள். காரணம், இந்த ஊழியர்களால் எங்களுக்கு தேவை. அந்த ஊழியர்கள் கொடுத்த சரியான நேரத்தை வந்து செய்தியை கொடுத்து தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்தும் பொழுது, அந்த வார்த்தைகள் உலகமெங்கும் ஊடுருவி செல்லும் பொழுது அநேகர் கேட்க செய்கிறார். அந்த வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்களையும் ஊடுருவி செல்கின்றது. அதுக்காக தேவனுக்கு நன்றி சொல்றேன். எனவே நாங்கள் அந்த ஊழியர்களுக்காக, இந்த சபைகளுக்காக, இந்த பொருளாதார தேவைக்காக கண்டிப்பாக ஜெபிக்க வேணும். ஜெபம் செய்வோம். அன்பான பரலோக தகப்பனே சுவாமி, இந்த சங்கம வானொலியிலும் நித்திய வெளிச்ச நிகழ்ச்சியிலும் வார்த்தையை கொடுக்கிற தேவதாசர்கள் உமது பாதபடியிலே வச்சு ஜெபிக்கிறேன். நீர் உலகத்திலிருந்து பிரித்தெடுத்து உமது நாமத்தை மகிமைப்படுத்தவும் வார்த்தையை விதைக்கவும் கர்த்தாவே நீர் தெரிந்த ஊழியக்காரர் இந்த நிகழ்ச்சியிலே வந்து வார்த்தையிலே கொடுக்கும் பொழுது சுவாமி, அந்த ஊழியக்காரனை ஆசீர்வதிக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். அந்த சபை பலகி பெருக வேண்டுமாக ஜெபிக்கிறேன். பொருளாதார தேவையில சந்திக்க வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஊழியக்கார குடும்பங்கள் கூட நல்ல வாழ்வு வாழ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன். ஐயா, உலகத்திலே வார்த்தை தான் ஆண்டவரே முக்கியம். வார்த்தை தான் உள்ளத்தை தொடும். அன்று லிஸ்திரா இந்த நாட்டிலே பவுல் பிரசன்னம் பண்ணி கொண்டிருக்கிற சப்பான் இழந்து நடந்தான். அந்த அற்புதம் இன்று நடக்க சுவாமி, ஊழியரோடு இடப்படும். இலங்கையில ஊழியக்காரர்கள் உண்மையாய் உத்தவமாய் வார்த்தைக்கு கீழ்ப்படைந்து வார்த்தைக்கு நடங்கி பரிசுத்தமான வாழ்க்கை வாழ்ந்து சுவாமி தேவ வார்த்தை கொடுக்கும் பொழுதும் அந்த இலங்கை நாட்டில் அற்புதம் அடையாளம் செய்ய கிருபையா நீர் வழிநடத்த வேண்டுமாக செபிக்கும். ஐயா, அது மட்டுமல்ல ஆண்டவரே, இன்றைய நாட்கள் இளைஞர்கள் யுவதிகள் பாதபடி நிவர்த்தி செபிக்கிறேன். ஐயா, இந்த இளைஞர்கள் யுவதிகள் சபைகளுக்கு தூண்காவும் நித்திய வெளிச்ச நேரத்திலே தூண்காவும் சகம வானொலி வார்த்தை கொடுக்கும் பிள்ளைகளாக நீ மாற்றி அமைக்க வேண்டுமாக செபிக்கிறேன். இன்று உலகத்தில் நடக்கிற காரியங்கள் நினைக்கும்போது சுவாமி, அநேக பெற்றோர்கள் கதறும் கண்ணீர், இரத்த கண்ணீர் விடுகிறாள். மகளை நம்பினேன், மகனை நம்பினேன், கைவிட்டார்களே என்று. காரணம், இந்த பிசாசானவன் இந்த இளைஞர்களையும் யோதிலையும் தன் பக்கம் நவநாகரீகமான காரியங்களை காட்டி, நவரீகமான சில பொருட்களை காட்டி வஞ்சிக்கிறார் சுவாமி. கர்த்தாவே, இளைஞர்கள் யோதிகள் இந்த சங்கம வானொலியிலேயும் நித்திய வச்ச நேரத்தை வந்து தாளந்தை கொடுத்து வார்த்தை கொடுக்க நீ கிருபை செய்ய வேண்டுமாக ஜெபிக்கிறேன் சுவாமி. வாலிபனே, உன் வாலிப வயதில் சிருஷ்டி கர்த்தரை நினைத்திடுமே. வாலிபம் போய்விடும், வயோதிபம் மாறிடும், காலமோ குறுகியது. வாலிபனே, வாலிபனே, உன் வாலிப வயதில் சிருஷ்டி கர்த்தரை நினைத்திடுமே. வாலிபம் போய்விடும், வயோதிபம் மாறிடும், காலமோ குறுகியது. வாலிபனே, காணாமற் போன ஆடையின்று உலகில் வாழ்பவனே,
காணாமற் போன ஆடா என்று உலகில் வாழ்பவனே, உன்னை கிறிஸ்து இயேசு மந்தையில் சேர்க்க அன்புடன் அழைக்கிறாரே. உன்னை கிறிஸ்து இயேசு மந்தையில் சேர்க்க அன்புடன் அழைக்கிறாயே. நீ இன்றே என்னிடம் வந்திடுவாயா, நீ இன்றே என்னிடம் வந்திடுவாயா. வாலிபனே, உன் வாலிப வயதில் சிருஷ்டி கர்த்தரை நினைத்திடுமே. வாலிபம் போய்விடும், வயோதிபம் மாறிடும், காலமோ குறுகியது வாலிபனே. சேறு படிந்த நிலத்தில் நடப்பது வாலிப பருவத்திலே. நாம் எங்கே எப்போது எப்படி விழுவோம் என்பதும் தெரியாதே, இது யாருக்கும் புரியாதே. சேறு படிந்த நிலத்தில் நடப்பது வாலிப பருவத்திலே. நாம் எங்கே எப்போது எப்படி விழுவோம் என்பதும் தெரியாதே, இது யாருக்கும் புரியாதே. வாலிபனே, உன் வாலிப வயதில் சிருஷ்டி கர்த்தரை நினைத்திடுமே. நாகரீகம் என்னும் பாலும் உலகில் சேர்ந்து வாழ்பவனே, நாகரீகம் என்னும் பாலும் உலகில் சேர்ந்து வாழ்பவனே, உன்னை உலகுக்கு ஒளியாய் ஜீவிக்க நித்திய வெளிச்சம் அழைக்கிறதே. உன்னை உலகுக்கு ஒளியாய் ஜீவிக்க நித்திய வெளிச்சம் அழைக்கிறது. உன்னை அன்புடன் அழைப்பதும் சங்கமவானொலியே. வாலிபனே, உன் வாலிப வயதில் சிருஷ்டி கர்த்தரை நினைத்திடுமே. வாலிபம் போய்விடும், வயோதிபம் மாறிடும், காலமோ குறுகியது கர்த்தா. வாலிபனே. ஆமென். இதுவரை நேரமும் நாங்கள் சிந்தி ஆராதித்தோம், துதித்தோம், பாடினோம், தேவனுடைய நாமத்தை மையப்படுத்தினோம். தொடர்ந்து இன்றைய நாள செய்திக்கு கடந்து செல்ல போறோம். இன்றைய நாள முதலாவது செய்தியை கொண்டு வர எஸ்தர் ரூபி இந்தியா. எஸ்தர் ரூபி இந்தியாவில் அதிகாலை 5 மணி அந்த சகோதரி படிப்பிக்கிற சகோதரி, பிள்ளைகளுக்கு பள்ளிக்கூடம் அனுப்பவனும் அநேக காரில் இருக்கிறபடினாலே அதிகாலை வேலையை முடியாது அந்த செய்தியை பதிவு செய்து அனுப்பியிருக்கிற அந்த சகோதரி. உண்மையிலே அவருடைய செய்தியை அநேகர்கள் ஆசிரியர் பெற்றுக் கொள்வார்கள். அந்த செய்தியை இப்பொழுது தலைமை காரியத்தில் இருந்து ஆபீஸில் இருந்து லெஸ்ஸி பிரதர் அந்த செய்தியை பதிவு செய்யப்பட்ட செய்தியை போடுவார். கேட்டு ஆசீர்வாதத்தை